இமயமலை எங்க ஊரு சாமி மலை எங்கோ புகழிலங்க பிறந்து வந்த தங்கமடி நம்ம தலைவர் யாரு தேவர் மகன் நம்பியரு அங்க நம்ம தலைவர் யாரு தேவர் மகன் தேவரம்பையரு நம்ம தலைவர் யாரு அவர் மகன் தேவரம்பையரு ஐயா நம்ம அண்ணன் யாரு அவர் மகன் தேவரம்பையரு என்றோ இளைஞருக்கு பாடுபட்ட அண்ணனடி என்றோ மக்களுக்கும் பாடுபட்ட அண்ணனடி அஞ்சாத சிங்கமடி எங்கள் குல தங்கமடி அஞ்சாத சிங்கமடி எங்கள் குல தங்கமடி மதன் தேவரம் பாரு அவர் புகழை எடுத்து பாடு ஐயா மதன் தேவரம் பாரு அவர் புகழை எடுத்து பாடு மதன் தேவரம் பாரு அவர் புகழை எடுத்து பாடு ஐயா மதன் தேவரம் பாரு அவர் புகழை எடுத்து பாடு குணத்துல நல்லவரா நல்ல குடும்பத்தில பிறந்தவரா குணத்துல நல்லவரா நல்ல குடும்பத்தில பிறந்தவரா மரவர் குலத்திலே பிறந்து வந்த தெய்வ மகள் யாரு என்பதை பாரு தேவர் மகன் நம்பையரு ஐயா யாரு என்பதை பாரு தேவர் மகன் தேவரம் பெயரு அஞ்சாத சிங்கமடி எங்கள் குல தங்கமடி அஞ்சாத சிங்கமடி எங்கள் குல தங்கமடி எப்பொழுது பாடுபட்டவர் யாரம்மா தேவர் மகன் பெயர் எடுத்து சொல்லம்மா அவர்தான் எப்பொழுது பாடுபட்டவர் யாரம்மா தலைவர் மகன் தேவர் என்றும் நீயும் சொல்லம்மா அவர் வீரத்தில் சிறந்தவரா விவேகத்தில் மிகுந்தவரா வீரத்தில் சிறந்தவரா விவேகத்தில் மிகுந்தவரா மக்காத ஒளி விளக்கும் யாரம்மா தேவர் மதன் அவர் பெயர் எடுத்து பாரம்மா தேவர் மதன் பெயர் எடுத்து பாரம்மா சீராக வளர்ந்தவரா தென்னாட்டு சிங்கமடி சீராக வளர்ந்தவரா தென்னாட்டு சிங்கமடி எங்கள் குல தங்கம் அவர் யாரம்மா தேவர் மதன் தேவர் பெயரை எடுத்து சொல்லம்மா தலைவர் மதன் தேவர் பெயரை எடுத்து சொல்லம்மா மக்களான மக்களுக்கு கருத்துக்களை சொல்லி வந்தார் கருத்துக்களை சொல்லி வந்தார் வீர நிலவு அவர் யாரம்மா மதன் தேவர் என்ற பெயர் சொல்லம்மா அவர்தான் மதன் தேவர் என்ற பெயர் சொல்லம்மா. அன்பு சகோதரர் பாசமிகு அண்ணன் திரு மதன் தேவர் அவர்களுடைய நினைவு நாள். இந்த நாளில் நான் தேவரான இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஒன்றே ஒன்று தான் எப்படின்னா நான் சொல்கிறேன். அதாவது அவரெல்லாம் மதன் தேவர் ஒரு காவலாக தான் ஆகணும்னு நினச்சார், ஒரு போலீஸாக ஆகணும் அப்படின்னு தான் அவருடைய எண்ணமே. அவருடைய வாழ்க்கை அவருடைய வரலாறு எல்லாமே எடுத்து படித்து அவருடைய எண்ணம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அவர் மேலே நான் மிகவும் ஒரு பற்றோட எப்போவுமே இருப்பேன். அவர் ஒரு காவலராக வரணும் அப்படின்னு நினச்சவர் தான் வாழ்க்கையில் திசம்பர். எல்லாரும் அவரை சாதிக்காண்டி அறுவடைத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு மாட்டு சமூக பொண்ணுக்காண்டி தான், அந்த பொண்ணை காப்பாற்றணுங்கிறது தான் முதல்ல அவர் அவர் மேலே வழக்கே வருது. அதை எல்லோரும் யோசிக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை யாராக இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சண்டைப்பட்டார். அன்னையிலிருந்து அவருடைய வாழ்க்கையே மாறுது. அதனால் சட்டத்தின் மீது எல்லாத்துக்குமே முக்குளத்தோருக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தீர்ப்புகளாகவும் எதிரான மனநிலையிலே அதிகாரிகள் இருப்பதா எங்கள் மனசெல்லாம் தோணுது. இருந்தாலும் அவருடைய நினைவு நாளில் நான் இளைஞர்கள் சொல்லக்கூடிய என்னென்னா, அருவாள் கத்திங்கிற கலாச்சாரம் வேண்டாம். அருவாள் எடுத்து நம்ம சாதிக்க முடியாது. அதிகாரியானால் தான் நம்ம சாதிக்க முடியும். உண்மையிலே நம்ம சமூகத்தின் மீதும் திரு மதன் தேவர் அவர்கள் மீது ஒரு உண்மையான அன்பு இளைஞர்கள் வச்சுருந்தா நீங்கள் நல்லா படிங்க, அதிகாரி ஆகுங்க. நீங்கள் அதிகார வர்க்கத்தில் இருந்துக்கிட்டு நம்ம சமூகத்துக்கான தேவைகளை நீங்கள் செய்யலாம். அது மட்டும்தான் நம்ம சமூகத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறத எல்லாரும் நினைங்க. ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. நம்ம கோவப்பட்ட ஒரு காரணத்தால் தான் இன்றைக்கி வரலாம் ஒரு 25-26 வயசுலே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருக்காரு. இதுபோல் நிறைய இளைஞர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தூரில் எண்ணற்ற இளைஞர்கள் உயிர் பலி விட்டுருக்காங்க. இந்த சமூகம் மட்டும், முக்குளத்தூர் சமூகம் மட்டும் இந்த சமூகத்துக்காண்டி போராளியாக உருவாகக்கூடியவங்களை கைவிட்டுருவாங்க.
அதெல்லாம் இந்த போராளிகளுக்கு தெரியும். அதனால் நல்லபடியாக படித்து முன்னுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம சமூகத்தை காப்பாற்ற முடியும். மனநிலை இருங்க. அரசு நமக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டுக்கு நம்மளை ரொம்ப வஞ்சிக்கு எந்த அரசு வந்தாலும் அப்படி நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா போராடும். மக்களை திரட்டி நம்ம போராட்டம் மட்டும்தான் நம்மளை ஜெயிக்கும். அதுக்கு நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பான முறையில் இந்த மக்களுக்கான போராட்டத்தில் நம்ம தொடர் போராட்டமாக நாங்கள் ஈடுபட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா ஏகப்பட்ட கோரிக்கைகள் தமிழ்நாடு முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் முக்குளத்தூர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுகிட்டே வராங்க. அது எந்த ஒரு அரசு துறையாக இருந்தாலும் முக்குளத்தூர் பாதிக்கப்படுதாங்க. முக்குளத்தூர் அரசு உத்தியோகத்திலையும் வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஏற்கனவே அரசியல் அங்கீகாரத்திலேருந்து நம்மளை அழைச்சிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு கோபம் இருக்குது. கோபத்தில் நம்ம அதாவது அந்த கோபத்தை நம்மளுடைய மக்கள் ஒற்றுமைக்கு நம்ம பயன்படுத்தி மக்களை ஒற்றுமைப்படுத்தி நம்ம போராட்ட களத்துக்கு கொண்டு வரணுமே தவிர மற்றபடி ஆயுதம் எண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் இந்த பதிவினை விடுதேன். அதனால் இளைஞர்கள் மீது நம்பிக்கை இருக்குது. திரு மாவீரன் மதன் தேவர் அவர்களுடைய நினைவு நாளில் இதை நான் உங்களை ஒரு உறுதிமொழியாகவே இயக்க சொல்கிறேன். அருவா கத்தி எடுத்து இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது, அதிகாரி ஆனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுங்கிறத அழுத்தமாக நான் பதிவு பண்ணுறேன். நன்றி உறவுகளே.